அவன் தன் தலையின் மேல் வெங்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெங்கலமாயிருக்கும். அப்படின்னா சொல்றாரு, கவனிங்க, 60 கிலோ எடை உள்ளதான் தலையில போட்டிருக்கிறது மட்டும் 5000 சேக்கல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? யுத்தத்துக்கு போகும்போது நீ துப்பாக்கிலே சுட்டாலும் அந்த தலையில் இருக்கிற அந்த வெங்கல சீராவை தாண்டி என்ன பண்ணாதான்? சொட்டாதான். யுத்தத்துக்கு வரவன் பாரு எப்படி வரான்னு பாருங்க. தலையில் இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றாங்க. 5000 சேக்கலான வெங்கலமா இருக்கும். 6, அவன் தன் கால்களிலே வெங்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெங்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அப்படின்னா என்ன? கவனிங்க, இது ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. தலையை ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். அடுத்து இதை கவர் பண்றான். மாறு தோல் எல்லாம் கவர் பண்றான். எதுவும் தொலைக்காத மாதிரி, தொடாத மாதிரி கவர் பண்றான் பாருங்க. எல்லாம் வெங்கலத்துல செஞ்சிருக்காங்கல்ல. அடுத்தது சொல்றாரு, அவனுடைய ஈட்டி, கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை சொன்னாங்க, அடுத்தது செஸ்ட்டுக்கு வச்சிருக்கிறதான்னு சொல்றாங்க, அடுத்தது அவன் போரிட போற ஆயுதத்தை சொல்றாங்க. கவனிங்க, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்பாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். கவனிங்க, அந்த ஈட்டியினுடைய முனையை பத்தி எல்லாம் அங்க வர்ணிக்கிறாங்க. அப்படின்னா இது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும். சும்மாலாம் எழுத முடியாது, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அதெல்லாம் கரெக்டா எழுதுறாங்க. எழுதிட்டு பாருங்க 8, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, கவனிங்க, ரெடியா வந்து இதெல்லாம் போட்டுட்டு தைரியமா சத்தமிட்டு சொல்றான். என்னன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான். இந்த உடன்படிக்கையின் ஜனங்களை, ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு சொல்றான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அதான் சொல்றாங்களே சிங்கிள்ஸ். எங்க நாட்டில இருந்து நானு, என் கூட மோதுறதுக்கு உங்க நாட்டில இருந்து எவன் இருக்கிறான்? ரெடியா இருக்கிறானா? அனுப்பு அப்படின்னு. 9, அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வானான் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி 2 இது போடுறான். நான் ஜெயிச்சிட்டேனா ஒண்ணு, உங்க ஆளுங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்றது சவால். அது அந்த காலத்துல அப்படிதான் நடக்கும் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு பாருங்க, பார்டர் பிரச்சனை, இன்னைக்கு அதே பிரச்சனை தான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? பார்டர் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லை பிரச்சனைகள். கவனிங்க 10, பின்னும் அந்த பலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இவங்கள கேவலமா பேசினா பரவாயில்ல, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை என்ன பண்றான்? நிந்திக்கிறான், கேவலப்படுத்துறான், ஆண்டவரை கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறான். இந்த 30 லட்சம் ஜனங்களும் தன் உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து நிற்கிறான். ராஜாவும் ஒரு கோலத்தனமான ராஜாவா